நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. காலத்திற்கு ஏற்ப நவீன சமையலறையில் அலங்கரிப்பதற்கான புது புது டிசைன்களில் மண்பாண்டங்களின் விற்பனை களை கட்டியுள்ளது. கோடை வெயிலை தணித்துக் கொள்ள மிகுந்த ஆர்வத்துடன் மண்பாண்டங்களை வாங்கி செல்கின்றனர் பொதுமக்கள். ஆதி காலம் தொடங்கி ஆண்ட்ராய்டு காலம் வரை எப்போதும் மண்பாண்டங்களின் பயன்பாடும் பங்களிப்பும் தவிர்க்க முடியாத ஒன்றாக உள்ளது. செம்பு, பித்தளை, எவர் சில்வர், அலுமினியம் என பல உலோகங்களில் பாத்திரங்கள் வந்தாலும் தமிழர்களின் வாழ்வில் பின்னி பிணைந்திருக்கும் மண்பானைகளுக்கு கோடை வந்தாலே தனி மவுசுதான். பானைகள் மட்டுமின்றி குடிநீர் குவளைகள், அலுவலகத்திற்கு தண்ணீர் எடுத்துச் செல்ல ஏதுவான பாட்டில்கள் என இன்றைய காலத்திற்கு ஏற்ப மண்பாண்டங்களும் அப்டேட் ஆகியுள்ளன. பானை நேச்சுரலாக கூலிங்காக இருக்குது. எவ்வளோதான் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணாலும் அது சில்னஸோட இது குடித்தா கொஞ்சம் தொண்டை கட்டு கரகரப்பு இல்லாமல் இருக்குது. நல்லா இருக்குது, குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. அதான் நேச்சுரலாக இப்போ பானை யூஸ் பண்ணலாம்னு ஐடியா இருக்குது. இப்போ 2 பானை இப்போ வாங்கிட்டு போயிருக்கு. இப்போ 3வது பானை வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். தண்ணியில் வச்சு இது பானையில் ஃப்ரிட்ஜிலோட இதில் வச்சு குடிக்கிறது நல்லா உடம்புக்கு நல்லது. எந்த இதுவும் எங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா சூடு தான் இன்னும் அதிகம். பானையில் இருந்துக்கிறது நல்லாயிருக்கும். 200 ரூபாய் தொடங்கி 1000 ரூபாய் வரை இந்த மண்பாண்டங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த ஆண்டு பொதுமக்களின் தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் திணறுவதாக மகிழ்ச்சியில் திளைக்கிறார் மண்பாண்ட வியாபாரி ஜோதிலட்சுமி. நாங்க நினைக்க முடியாத அளவுக்கு இந்த வருஷம் அதிக சேல்ஸ். யாருக்கு எப்படியே தெரியல, எனக்கு அதிக சேல்ஸ் ஆனது. நினைக்கவே இல்லை இவ்வளவு பானை விற்கும் அப்படின்னு சொல்லி. நிறைய சேல்ஸ் ஆனது எங்களுக்கு திருப்தியா இருக்கு. ஆனா எங்களால ரெடி பண்ணி வைக்க முடியல பானை. அந்த அளவுக்கு செய்யற ஆட்கள் இல்லாம இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணி நாங்க கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. மண்பானைகள் மட்டுமின்றி மண்ணால் செய்யப்பட்ட குக்கர், தோசைக்கல், பணியார சட்டி, மூடியுடன் கூடிய சமையல் பாத்திரம் போன்றவையும் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. மேலும் வீடுகளை அலங்கரிக்கும் மணிகள், அரிக்கேன் விளக்கு, உருளி, குழந்தைகளுக்கான சொப்பு சாமான்களும் விதவிதமான விளக்குகளும் விற்பனை செய்யப்படுகின்றன. என்னதான் ஏசி ஃப்ரிட்ஜ்னு வந்தாலும் சுட்டெரிக்கும் வெயில சமாளிக்கிறதுக்கு மண்பானைகள்ல தண்ணி வச்சு பருகிறதையே தற்போது மக்கள் அதிகமா விரும்புறாங்க. அது மட்டும் இல்லாம காலத்திற்கு ஏற்றாற் போல நம்மளுடைய சமையலறைக்கு புதுவிதமான பொருட்களை மண்பானைகளை செய்து விற்பனை செய்யும் பொழுது அதுவும் மக்களுடைய ஒரு விருப்பமாகவே தற்போது அமைந்திருக்கிறது. இதனால மண்பானைகள் மற்றும் மண் சார்ந்த அந்த பொருட்களின் விற்பனை அதிகரித்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் திருச்சியிலிருந்து பிருந்தா ஸ்ரீஹரிஷ். நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.